இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த எங்கள் வீட்டு பூஜை ரூமை தான் நான் வந்து உங்களுக்காக காமிச்சிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து அம்மா வீட்டு பூஜை ரூம் போட்டிருந்தேன். அம்மா வீட்டு பூஜை ரூம் பார்க்காதவங்க நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக எங்கள் வீட்டு பூஜை ரூமை காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கள் வீட்டு பூஜை ரூம் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்த எங்கள் வீட்டு பூஜை ரூம் தான் பார்க்க போறீங்க. இந்த பூஜை ரூம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பூஜை ரூம் பார்க்கலாம் வாங்க. பூஜை ரூம்னா இது வந்து எங்களோட வீட்டில் பூஜை ரூம் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு கேபினெட் மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து டோர்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ரூம்ல வந்து நாங்கள் பூஜை ரூமா ஆக்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மேலே வந்து நாங்கள் பெருமாள் வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கலசம் வந்து அந்த கோபுர கலசங்கள் இந்த கேபினெட்டோடது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார், லக்ஷ்மி, சரஸ்வதி, அதுக்கப்புறம் முருகர், பெருமாள் சேர்ந்த ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் வந்து லைட் செட்டிங் இருக்கு, லைட் எரியும். அதுக்கப்புறம் வந்து பாட்டும் வந்து சவுண்ட் வரும். இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் அந்த சைடில் வந்து கனெக்ஷன் இல்லாததுனால நான் வந்து அதை போடாமல் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வள்ளிதேவானை முருகருடைய இந்த ஃபோட்டோ. அடுத்தது பாருங்க, இது வந்து சமயபுரம் மாரியம்மன். எனக்கு வந்து ரொம்ப இஷ்ட தெய்வம் அப்படின்றதுனால இவங்களோட ஃபோட்டோ வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முருகருடையது ராஜ அலங்காரம் ஃபோட்டோ. இது வந்து பழனியில் இருந்தது. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 6 படை வீடும் இருக்கும். சுவாமிமலை, பழனி, அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம்னு சேர்ந்த மாதிரி இருக்கும். ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஃபோட்டோ. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள், அடுத்தது வந்து லட்சுமி தாயார், அப்புறம் அலமேல மங்கா இவங்களோட சேர்ந்த ஒரு ஃபோட்டோ. இதுவும் வந்து ரொம்ப பிடிச்சமான ஃபோட்டோ. இது நாங்கள் வந்து கல்யாணம் முடிச்ச உடனே வாங்கினது. நாங்கள் போயிருக்கும் பொழுது ரொம்ப வந்து எங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோ இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திருச்செந்தூர் கல்யாண சண்முகர் அவருடைய ஃபோட்டோ. 6 முகத்தோட அழகா இருப்பாரு, வள்ளிதேவானை சமேதமா. இது வந்து ரொம்ப வீட்டில் வந்து வச்சு பூஜை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால இது வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இருக்கங்குடி மாரியம்மன் ஃபோட்டோ. இது அம்மா வீட்லேயும் ஒன்று இருக்கும், இங்கேயும் நான் வந்து இது வச்சுருக்கேன். இப்போ கீழே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வடக்கு பார்த்து வச்சு தான் வந்து எங்களுடைய வழக்கப்படி வாசல் வைப்போம். அம்மா வீட்டில் கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும். எங்கள் குலசாமிக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் கிடையாது. அதுக்கு பதில் நாங்கள் வந்து குலசாமியை வந்து இந்த மாதிரி வடக்க பார்த்து வச்சு சாமி கும்பிடுவோம், அவங்களுடைய ஃபோட்டோ. அடுத்து வந்து இங்கே வந்து நான் வடக்க பார்த்து வச்சுருக்கிறதுனால இங்கே குபேரன் வச்சுருக்கேன். இது வந்து குபேரலக்ஷ்மி. அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போகும்போது ஒரு வாட்டி அர்ச்சனை பண்ணும்போது கொடுத்த குபேரனும் இதில் இருக்கும். அதனால இங்கே வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா குபேரன் இருக்கும். அது கீழே வந்து ஒரு லக்ஷ்மி ஸ்தலம் வந்து பித்தளையால் ஆனது அது இருக்கும். அடுத்து வந்து வாஸ்து மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் வச்சிருக்கேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து லக்ஷ்மி குபேர எந்திரத்தோடைய காசு வச்சிருக்கேன் அந்த உள்ளார. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லக்ஷ்மி குபேர விளக்கு. இது வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் குபேரன் லக்ஷ்மி போட்ட பிரிண்ட் போட்ட மாதிரி இந்த மாதிரி காயின் இருக்கும். இதில் வந்து நான் நெய் ஊற்றி பச்சை கலர் திரி போட்டு விளக்கு ஏற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குங்குமம் குபேரன் கோவிலில் வாங்கிட்டு வந்தது. இது வந்து இங்கே இருக்கும். ஸோ வந்து வியாழக்கிழமை இந்த மாதிரி மற்ற நாட்களில் வைக்கும்போது இந்த குங்குமமும் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோமதி சக்கரம் வந்து நான் 13 வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும். இதுக்கு பின்னாடி வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய ரேகைங்கெல்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரிஜினல் கோமதி சக்கரம். இது வந்து ரொம்ப விலை கம்மி தான். இது வந்து இங்கே பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ரேகை மாதிரி இருக்கும், நம்ம கையில் எப்படி ரேகை இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஒரிஜினலில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரிஜினலில் மட்டும்தான் இந்த மாதிரி ரேகைங்கெல்லாம் இருக்கும். இது வந்து நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் நல்லது, அதனால இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். இது வந்து நமக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இந்த சைட்லேயும் பாருங்கள்.
இந்த மாதிரி இருக்கும். நம்ம பூஜை பண்ணும்போது வந்து இப்படி வச்சு தான் பூஜை பண்ணணும், இந்த பக்கத்தை வச்சு பூஜை பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது மாதிரி நான் வந்து 11 கோமதி சக்கரம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து நம்ம 5 கூட வச்சு பூஜை பண்ணலாம். இது வந்து 15 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ளே வந்து கணக்கு சொல்லுவாங்க நம்ம கடையில் வாங்கும்பொழுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 பிள்ளையார் வச்சுருக்கோம். 2 பிள்ளையாரில் வந்து ஒன்று வந்து அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தது, இன்னொன்று வந்து என் ஃப்ரெண்டோடைய அம்மா வந்து கொடுத்தது. அவங்க வந்து இது வந்து பிள்ளையார் பெட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ 2 பிள்ளையாரும் வச்சுருக்கேன். 2 பிள்ளையாரோடு சேர்த்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 பிள்ளையார் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு பிள்ளையார் வச்சுருக்கேன் பாருங்கள், இது ஒரு பிள்ளையார். அடுத்தது இங்கே ஒரு பிள்ளையார் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அந்த சைடில் வந்து ஒரு பிள்ளையார் வச்சுருக்கேன். மொத்தம் 5 பிள்ளையார் கணக்கு வரணும் அப்படின்றதுக்காக. கிருஷ்ணர் ராதை இருக்கிற மாதிரி ஒரு சிலை. இது வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்களும் வெல்விஷருமானால் கொடுத்தாங்க. இங்கே வந்து ஒரு சாய்பாபா வச்சுருக்கேன். இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது. இந்த சாய்பாபா வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மாலை போட்டு வச்சுருக்கு. அது வந்து பாதி உருவமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சாய்பாபா. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த சாய்பாபா பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து இங்கே நான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி, அதனால் அரிசி போட்டு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து 3 அன்னபூரணி இருக்குது. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து காஷிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் இது ஒன்று, அம்மா வீட்டில் கொடுத்தது ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தது அந்த அன்னபூரணி. இதனால் இது 3 இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காமதேனு. ஸோ வந்து இந்த மாதிரி பசுவும் கண்ணுமா இருக்கிறது வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நான் வாங்கலை, இது வந்து கிரகப்பிரவேச அப்போ வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதனால் இது வந்து அம்மா வாங்கி கொடுத்தது இங்கே இருக்குது. வலம்புரி சங்கு, இது வந்து உங்களுக்கு இங்கே வச்சுருக்கேன். இது ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த வலம்புரி சங்கு. இது வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். வலம்புரி சங்கு ஒரிஜினல் எப்படி பார்க்குறது, டூப்ளிகேட் பார்க்குறதுன்னா இருக்குது. இல்லை, நீங்கள் வந்து கரெக்டான இடமா பார்த்து இது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து இது வந்து நம்ம லட்டு கிருஷ்ணர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கிருஷ்ணர் தவழறது. அதுக்கு வந்து நான் ட்ரெஸ் போட்டு வச்சுருக்கேன். அதனால் வந்து இந்த கிருஷ்ணர் இங்கே இருக்கார். நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வீடியோவில் பார்க்கும்போது இதை பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்போ வந்து இந்த ட்ரெஸ் நான் வாங்கலை, இப்போ தான் நான் வாங்கி இது போட்டிருக்கேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. விலையும் கம்மி தான் இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டு வைக்கிறது. அன்னபூர்ணிகளுக்கெல்லாமும் அதே மாதிரி ட்ரெஸ் வாங்கி சின்னதாக போட்டு வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது. நீங்களும் எப்பயாவது வாங்கணுன்னா கூட உங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கு இது மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து இது வந்து யந்திரம், சரவணபவ யந்திரம். இது வந்து எல்லா விதமான விசேஷமான இதுக்காக வைக்கிறது. வீட்டில் எல்லாரோட கஷ்டம் எல்லாத்துக்குமே அந்த சரவணபவ யந்திரம் வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யந்திரம் வைப்பாங்க. நாங்கள் வந்து முருகரை பூஜை பண்ணுறதுனால இந்த சரவணபவம் வச்சுருக்கோம். இதே வந்து நம்ம விஷ்ணு, அதாவது பெருமாளை பூஜை பண்ணுறவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வைப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காசிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த தீர்த்தம், இது வந்து வச்சுருக்கலாம். இதை வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற மணி வந்து ஐயப்பன் கோவில்லேருந்து கொடுத்தாங்க போயிட்டு வந்தவங்க. அது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சீக்கிரமாக குழந்தை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் 2 மணி இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. அதுக்கு பின்னாடி வந்து பாலாடை இருக்குது. ஆக்சுவலாக அந்த பாலாடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாடை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேட் கிட்ட ஒரு வந்து அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்குது. அங்கே வந்து மசானா கொள்ள டைமில் வந்து குழந்தைங்களை வேண்டிக்கிட்டு கொடுக்குறவங்க வந்து கொடுப்பாங்க. இந்த பாலாடை வந்து குழந்தை இல்லாதவங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு குழந்தை பிறந்த உடனே இது மாதிரி ஒரு 5 பாலாடையோ 11 பாலாடையோ முடிஞ்சதுன்னா வாங்கி எடுத்துகிட்டு போய் அடுத்த மசாலா கொள்ளப்போ வந்து இதை கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க. இது மாதிரி இன்னொரு பாலாடையும் கொடுத்தாங்க. அதனால நான் இது ஒன்று இங்கே வச்சுருக்கேன். இப்போ நம்ம பெருமாளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் நடுவில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது. இது வந்து அவங்கவுங்களுடைய வழக்கப்படி குங்குமம் வந்து மஞ்சள் இட்டுப்பாங்க. எங்கள் வீட்டு வழக்கப்படி நான் வந்து குங்குமம் மஞ்சள் இட்டுருக்கேன். அதுக்கு கீழே வந்து வேண்டுதலுக்காக வச்சிருக்கிற பயிறு, அது வந்து நீங்கள் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அது பிரார்த்தனைக்காக சொல்லியிருப்பாங்க. அதுதான்
அப்புறம் மஞ்சள், குங்குமம், திருநீர் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணியில் இந்த மாதிரி வெத்தலை போட்டு வச்சது ரொம்ப நல்லது. நீங்கள் அம்மா வீட்டில் பார்க்கும்போது கூட நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி 3 வெத்தலையை போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பித்தளை சொம்புலையோ இல்லை செம்புலான சொம்புலையோ வந்து தண்ணி ஊற்றி வச்சோம்னா லக்ஷ்மி வந்து வாசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால வந்து வாரத்தில் 2 நாள் முடிஞ்சால் செவ்வாய் இல்லை வெள்ளிக்கிழமை மாற்றலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் கூட நீங்கள் வந்து வெத்தலையை மாற்றலாம். சப்போஸ் வெத்தலை வந்து காஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து போட்டுட்டு மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கூட நீங்கள் வந்து வெத்தலையை மாற்றிக்கலாம். இந்த வெத்தலையும் இங்கே நம்ம போட்டிருக்கோம். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இந்த மாதிரி பிரசாதம்லாம் வந்து நான் இங்கே பிள்ளையாரோட அந்த பவுல் மாதிரி இருக்குல்லையே அதில் வச்சுருவேன். அதில் சாக்லேட் இந்த மாதிரி கூட நான் வச்சு வைப்பேன். இது ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக வாங்கினது. இது அழகாக இருக்குன்றதுனால அதோட சேர்த்து அப்படியே நான் அதை வச்சிடுறேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் வந்து எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஆலை இலையில இருக்கிற மாதிரி ஒரு கிருஷ்ணர். இதுவும் ரொம்ப விசேஷமா இருக்கும். அடுத்து வந்து பின்னாடி இருக்கிற போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம். இது வந்து வீட்டில் வச்சா நல்லது, அதனால இதை நான் வந்து வீட்டில் வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அவங்களுடைய ஃபோட்டோ. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 அம்மனும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அது வந்து அங்காள பரமேஸ்வரி, அதுக்கப்புறம் பெரியபாளையம் மாரியம்மன், அதுக்கப்புறம் முத்துமாரியம்மன்ற மாதிரி 3 ஃபோட்டோவும் நாங்கள் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த சைடில் வந்து தட்சிணாமூர்த்தி இயந்திரம் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து அந்த கோபுரத்தில் இருக்கிற மாதிரி திருப்பதியில் இருக்கிறது. இதை நான் அம்மா வீட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது வந்து மணக்கோள விநாயகர்னு சொல்லி பாண்டிச்சேரியில் இருக்கிற கோவில். அவங்க இருந்து வாங்கிட்டு வந்த பிள்ளையாரோட ஃபோட்டோ. ஸோ வந்து இங்கே எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாமியோட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி அதில் பூ போட்டு வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து நியூ இயர் அப்படின்றதுனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். மற்ற நேரத்தில் வந்து சின்ன உருளியில் தண்ணி ஊற்றி வைப்பேன். இந்த சாமி படங்கள்லாம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு சாமி படம் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால பக்கத்துலேயே இதை வந்து நாங்கள் இந்த பிள்ளையாரை வச்சுட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி மயிலுடைய தோகையும் வச்சுருக்கோம். மயில் தோகை வந்து கரெக்டாக முருகருக்கு ஃப்ரேமுக்கு பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து அதை வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓம் வச்ச ஒரு லைட்டு. இது வந்து இங்கே ஸ்விட்ச் இல்லாதனால கனெக்ஷன் கொடுத்த பிறகு அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சும்மா மாட்டி வச்சுருக்கோம். நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிக்கிறேன். நம்ம வந்து வடக்கு பார்த்து வச்சிருக்கிற குபேரனுக்கு பக்கத்தில் அந்த மீன், அப்புறம் குபேர காசு, அப்புறம் இது எல்லாமே இங்கே சாய்பாபா வந்து இங்கே வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு குத்து விளக்கு வச்சுருக்கேன். அந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு குத்து விளக்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மனையில் வந்து பிள்ளையார், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் ஒன்று வச்சுருக்கேன், அப்புறம் சாய்பாபா வச்சுருக்கேன். இங்கே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வெளியில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோமதி சக்கரம். இதுக்கு வந்து நான் பூ வச்சுருக்கேன். அன்னபூர்ணிக்கு அரிசி போட்டு வச்சுருக்கேன். இந்த அரிசியை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்து மாற்றிட்டு நம்ம வந்து சாப்பாட்டோடு சேர்த்துக்கலாம். நான்வெஜ் செய்கிறவங்களா இருக்கும் பொழுது இதை நீங்கள் தனியாக எடுத்து ஒரு நாள் பொங்கல் மட்டும் செஞ்சு சாமி கும்பிடும் பொழுது இதை வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து சரவணபவ யந்திரம், அப்புறம் வந்து வலம்புரி சங்கு, அதுக்கப்புறம் வந்து கோமாதா, இது அடுத்து வந்து பாலாடை எல்லாமே வச்சுருக்கோம். இங்கே வந்து கிருஷ்ணருடைய இந்த சிலை எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அச்சில் போட்ட கோலம், அச்சு கோலம். இது இந்த மாதிரி டிசைன்னா ஒரு 6-7 டிசைன் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸில். அதனால வந்து அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணி இந்த கோலத்தை போட்டிருக்கேன். ஒரு சொம்புக்குள்ளே வெத்தலை போட்டு நம்ம தண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு. அது பக்கத்தில் நான் வந்து வாழைப்பழம்லாம் வந்து ஒரு தட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக இது வந்து டெரக்கோட்டால ஆன ஒரு பிள்ளையார். இந்த பிள்ளையாரில் வந்து இந்த மாதிரி பவுலாட்டம் இருந்துச்சு. இதுலேயே நான் வந்து பிரசாதத்தை வச்சிடுறேன். சப்போஸ் வேறு ஏதாவது பிரசாதம் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு டேபிள் போட்டு அது மேலே வச்சிடலாம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், இது வந்து ஆலையிலையில் இருக்கிற மாதிரி. தெற்க பார்த்து மட்டும்தான் வந்து தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் வைக்க முடியும் தெற்க பார்த்து, அதனால தெற்க பார்த்து தட்சிணாமூர்த்தி யந்திரம் வச்சுருக்கேன். இருக்கிற சாமிங்கெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். பெருமாள், அதுக்கப்புறம் பிள்ளையார் எல்லாமே இருக்கு. அடுத்தது தூபகலசம், மணி, அப்புறம் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட், இது எல்லாமே இங்கே நான் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி ஏற்றி வைப்போம். இன்னைக்கு வந்து சாம்பிராணி ஏற்றினா இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தெரியாதுன்றதுனால நான் சாம்பிராணி ஏற்றாமல் வச்சுருக்கேன். உருளியில் கொஞ்சமாக பூ போட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம விளக்குங்களும் வந்து ஏற்றிக்கலாம் அழகாக. நான் வந்து இன்னும் அதெல்லாம் ஏற்றலை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் என்னென்ன இருக்குன்னா பார்த்தீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டோடைய இது வந்து 4 டோர் இருக்குது. இந்த 4 டோரில் வந்து நான் சாமிக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பவுல் வச்சு நான் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால அதை வந்து நான் திறந்து காமிக்க முடியல. அங்கே வந்து நான் தேவையான பொருட்கள்லாம் எண்ணெய், திருநீர், குங்குமம், குங்குமம், அந்த மாதிரி எல்லா இதுவுமே அங்கே வச்சுருக்கேன், வெண்கடுகுலாம். அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த பக்கம் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.